சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஆகஸ்ட் 2025. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, जो सदा बाप की याद में लवलीन रहे, मैं पन की त्याग वृत्ति में रहते हैं, उन्हों से ही बाप दिखाई देता है. யார் ஒருவர் சதா பாபாவின் நினைவில் மூழ்கி இருந்து, அன்பு நினைவில் மூழ்கி இருந்து நான் என்பதை தியாகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தான் தந்தை வெளிப்படுகின்றார். ஏன்னா எங்க நான் என்பது அழிகிறதோ அப்பதானே பாபா வெளிப்படுத்த முடியும். என்னோட ஸ்மிருதியிலே நான் 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 அப்படின்னு இருந்ததுன்னா பின்ன பாபா என் மூலமாக வெளிப்படுவது என்பது மிகவும் கடினமான காரியம். आप बच्चे नॉलेज के आधार से बाप की याद में समा जाते हो तो यह समाना ही लवलीन स्थिति है. ஆக பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் ஆதாரத்தில், அதாவது ஞானத்தின்படி பாபா யாரு, நமக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவருடைய முழு அறிமுகமும் நமக்கு இருக்கு. அதனால நம்ம ஈஸியா அவருடைய அன்புல மூழ்கிடுறோம். ஆக இந்த மூழ்கி இருப்பதுதான் லவ்லி ஸ்திதி. அந்த நினைவுல மூழ்கிறது தான் அன்பில் மூழ்கிய நிலை. जब लव में लीन हो जाते हो अर्थात लगन में मगन हो जाते हो तब बाप के समान बन जाते हो. ஆக எப்ப நீங்க அந்த அன்பில மூழ்குகிறீர்களோ, அதாவது அன்பில் மூழ்கி விடுகிறீர்களோ, ஹிந்தியில 2 வார்த்தை, ஆனா பாபா சொல்றது அன்புல மூழ்கிறீங்களோ அப்ப தானாகவே நீங்க மிகவும் சகஜமாக எனக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். ஏன்னா அவர் அந்த அன்புல மூழ்கும் பொழுது இது உலகிய அன்பு கிடையாது, இது ஆத்மாவிற்கான அன்பு. அப்ப ஆத்மாவிற்கு என்ன வேணுமோ, அது குணம் வேணுமோ அல்லது சக்தி வேணுமோ, இத பாபா என்ன பண்றாரு, அந்த நேரம் நம்ம கொடுத்துடுறாரு. நம்ம எந்த பொருள்ல மூழ்கிறோமோ, ஒரு கலர் தண்ணி இருக்குன்னா அதுல ஒரு துணியை போடுறோம் அல்லது ஏதோ ஒரு பொருளை போடுறோம்னா அந்த கலர் அதுல பூசிடுது இல்லையா. அப்ப அதே போல எதுல மூழ்கிறோமோ அதனுடைய நிறம் அல்லது வர்ணம் நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அததான் பாபா சொல்றாரு, நீங்க என்னோட அன்புல மூழ்கினீங்க அப்படின்னா எனக்கு சமமான நிலைக்கு நீங்க சகஜமா வந்துடுவீங்க. அப்ப பாப்சமான நிலை என்னங்கிறது என்ன, அவரை போன்ற குணம், அவரை போன்ற சக்திகள், இதுதான் பாப்சமான நிலை. அப்ப அது எப்படி வரும், என்னுடைய அன்புல நீங்க மூழ்குங்க. ரொம்ப சகஜமான ஒரு யுக்தி பாபா நமக்கு இன்னைக்கு கத்துக் கொடுக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.